தானே பொறுப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்குகின்றான். ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, ஏண்ட ரப்பு தான் எனக்கு ஒழுக்கம் படிச்சு தந்தான், அழகாக படித்து தந்தான் என்று சொன்னான். என்ற ரப்பு எனக்கு ஒழுக்கம் கற்றுத் தந்தான். கல்வியை கற்றுக் கொடுத்ததும் என்ற ரப்பு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததும் என்ற ரப்பு அழகாக கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தில் எவ்வளவு ஒரு உயர் ஸ்தானத்தை அடைந்தார்களோ, எந்த ஒரு நபியையும் ரசூலையும் பார்த்து அல்லாஹ் சொல்லாத ஒரு வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டான். ஒழுக்கத்தினுடைய நல்லொழுக்கத்தினுடைய சிறந்த சான்றிதழை கொடுத்தான். ஹஜரத் ஆதம்ல இருந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள எந்த ஒரு நபிக்கோ ரசூலுக்கோ இந்த சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை என்பது உலமாக்களுடைய கருத்து. என்ன ஒழுக்க சான்றிதழ் கொடுத்தான்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே உங்களோட ஒழுக்கம் சாதாரணமானதல்ல, உங்களுக்கு இருக்கிற அஹ்லாக் சின்னதல்ல, மிக மகத்தான நற்குணத்தோடு நீங்க இருக்கிறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஒழுக்கம் என்கிறது சின்ன விஷயம், அஹ்லாக் என்பது நல்ல பண்பு என்பது சின்ன விடயமல்ல. சிலர் நினைக்கிறாங்க நல்ல பண்புண்டா யாரோடையும் பேசாம மௌனமாக இருக்கிறது, அல்லது பூமிக்கு நோகாம நடக்கிறது, எல்லோரோடையும் சிரிச்சுக் கொள்வது, இவங்களை நல்ல பண்பு என்று நினைக்கிறாங்க. நல்ல பண்புக்கு அடையாளமும் அல்லது, நல்ல பண்பு என்பதற்கு வரைவிலக்கணம் அல்ல. நல்ல பண்பு என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு சிரமம் இல்லாமல் வாழ்வதும், அடுத்தவர்கள் தரக்கூடிய கஷ்டங்களை சிரித்த முகத்தோடு தாங்கிறதும். யாருக்கேலும் இது, யாருக்கும் சுமையாக வாழக்கூடாது. கணவனுக்கு சுமை இல்லாத மனைவி, மனைவிக்கு சுமை இல்லாத கணவன், பெற்றோர்களுக்கு சுமை இல்லாத பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பாரம் இல்லாத பெற்றோர்கள். எங்களால யாருக்கும் பாரம் வந்துடக்கூடாது. யாரு எங்களை சொல்லால் நோவிக்கட்டும், செயலால் நோவிக்கட்டும், எங்களுக்கு எதிராக செயல்படட்டும், அதற்கு எதிராக செயற்படாமல் அதை சிரித்துக் கொண்டு புன்முறுவல் போத்த முகத்தோடு சிரித்துக் கொண்டே அதை சமாளிப்பதுதான் அஹ்லாக் என்பதை உலமாக்கள் காட்டுகின்றார்கள். இந்த உயர்ந்த ஸ்தானத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடைந்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு, குர்ஆனில் இருக்கிற சிறப்பையே மாத கணக்கு பேசுறது கேளும். ஹதீஸ்ல இருக்கிற சிறப்புகள் வேற, முன்னைய வேதங்கள்ல இருந்த சிறப்புகள் வேற, வானத்தில் அவர்களை பற்றி பேசப்பட்ட செய்திகள் வேறு, பூமியில் அவர்களை பற்றி பேசப்பட்ட அதிசயங்கள் வேறு. ஏராளமான அதிசயங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். இந்த சிறப்புகளை பார்த்து நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு அருமையான ஒரு நபி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை தந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை ஒத்து போகுதா? நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், 40 வருடமாக 50 வருடமாக, எனக்கு இப்போது 45 வயது, எனக்கு இப்போது 50 வயது, எனக்கு இப்போது 60 வயது. இவ்வளவு காலமாக வாழ்ந்தது ரசூலுல்லாவை போல வாழ்ந்தனா, அல்லது ஏதோ ஒரு கனவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறனா? என்ற உடை எப்படி இருக்குது, என்ன நடை எப்படி இருக்குது, என்ன முகம் எப்படி இருக்குது, என்ன தலை எப்படி இருக்குது, என்னுடைய ஆடை எப்படி இருக்குது, என் வீட்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வியாபாரம் எப்படி இருக்குது? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடமாக அவர்களுடைய இரத்தத்தோடு சங்கமித்திருந்த, அவர்களுடைய சதையிலே உறைந்து போயிருந்த, அவர்களுடைய கண்ணீரோடு வெளியே வந்த, அவர்களுடைய ரூஹோடு பிணைந்திருந்த முழு உம்மத்துக்கும் இந்த தீன் எத்தி வைக்கப்பட வேண்டுமே என்ற கவலையில எத்தனை பேர் பங்கெடுத்திருக்கிறோம்? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகிறான். நீங்க தட்டு தடுமாறுறீங்க பிழையான பாதைகள்ல போனதனால, வேறு எந்த பாதையில போனாலும் நீங்க என்னிடத்துல வந்து சேர முடியாது. எல்லா ரோடும் இடையில பிளாக் ஆகிடும், எல்லா பாதையும் இடையில நின்றுடும். என்னிடத்துல வந்து சேர வேண்டுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வு பின்னால வாங்க, அல்லாஹுடைய ரசூலுக்கு பின்னால வாங்க. அப்பதான் அல்லாஹ் உங்களுக்கு அடையிறது கேளும். அல்லாஹ் சொல்லுகிறான், 3 தன்மைகள் உள்ளவங்களுக்கு தானாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்க்கப்படும், மற்றவங்களுக்கு படாது.
3 தன்மைகள் இருக்கணும். முதலாவது அல்லாஹ்வை சிரிச்சு கொண்டு பார்க்கணும் என்ற ஆசை உள்ளவங்க. இரண்டாவது மறுமையில தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, மறுமையில வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக ஆகணும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளவங்க. நாலாவது அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையில உள்ளவங்க. இந்த 3 தன்மைகளும் உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையா தென்படுமாம். لقد كان لكم في رسول الله اسوة حسنة. அல்லாஹ்வுடைய ரசூலில உங்களுக்கு அழகான முன்மாதிரியை அவன் வைத்திருக்கிறான். யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கஸீரா. இந்த 3 தன்மைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னைக்கு பாருங்க, ஏராளமான பிரச்சனைகளை நாங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் வரலாற்றிலே, நாம் தெரிந்தளவில் உள்ள வரலாற்றிலே எப்போதும் காணாத சோகங்களையும் அல்லது ஒரு பயங்கரத்தையும் உணர்ந்து கொண்டு வாழுகின்ற காலம். உரிமைகள் பறிக்கப்படுமா? சுதந்திரத்தோடு வாழக்கூடிய சூழல் உருவாகுமா? அல்லது அடிமைத்தனத்துடன் வாழ வேண்டுமா? உலகத்தின் சுகத்துக்கு மதிப்பளிக்க போய் உலக வாழ்விலே கொஞ்சமும் குறைவு வந்துடக்கூடாது என்ற அந்த ஆசையில் அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ வேண்டி வருமான் ஒரு பயத்திலே இருக்கக்கூடிய காலம். இப்ப எங்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு என்ன வழி சொல்றான்? 3 அமல்களை செய்யுங்க, அல்லாஹ்வோட கோபம் உயர்ந்திடும். 3 அமல்களை முஸ்லிம்களை நீங்க செய்யுங்க, அல்லாஹ்வுடைய கோபம் உயர்ந்திடும், அல்லாஹ்வுடைய இரக்கம் வரும். முதலாவது அமல் என்ன? வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகைய நேரத்துக்கு தொழுங்க. வஆத்துஸ் ஸகா, யாருக்கு ஜகாத் கடமையோ முறையாக கணிப்பீடு செய்து தகுதியானவர்களுடைய கையில ஜகாத்தை கொடுங்க. மூணாவது அமல் வஅதீஉர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுங்க. தொழுகையை முறையாக தொழுங்க. ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத் முறையாக கொடுக்காதவங்க கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை முழு முயற்சி செய்து பின்பற்றுங்க. என்ன கிடைக்கும் தெரியுமா? லஅல்லக்கும் துர்ஹமூன், உங்களுக்கு ரஹ்மத் செய்யப்படும். அல்லாஹ் உங்களோட கோபிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களை பார்த்து பரிதாபப்படுவான். அல்லாஹ் உங்களோடு இரக்கப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றதில் இவ்வளவு அழகான முன்மாதிரி